ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து ஜூஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி அதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த பீட்ரூட் ஜூஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இது வந்து யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இது வந்து பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நல்லா சீவிடணும். சீவிட்டு இதை நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அரைச்சி ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை பீட்ரூட் அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. அரை பீட்ரூட்டை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. சரிங்களா? அந்த ரொம்ப கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரு நல்ல நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு இதில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நீங்கள் தண்ணியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இனிப்பு சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. உங்களுக்கு இனிப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளைக்கட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கோங்க. சரியா? இவ்வளோதான். இதில் வந்து நம்ம எதுவும் வேண்டியதில்லை. இதே இதை வந்து நீங்கள் வந்து பீட்ரூட்டை வந்து வேக வச்சும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அந்த பீட்ரூட்டை எப்படி வேக வச்சு ஜூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை வேக வச்சிடணும். தண்ணியில் வெறும் தண்ணியில் போட்டு நீங்கள் அவிச்சிட்டு அதை எடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு அந்த பீட்ரூட் ஜூஸில் வந்து ஒரு விதமான ஒரு காரத்தன்மை இருக்கும். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இது வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். அந்த பீட்ரூட்டை நீங்கள் வேக வச்ச பீட்ரூட்டை வந்து ஜூஸ் பண்ணினீங்க அப்படின்னா, இல்லை ப்ளைனாக வந்து நீங்கள் இது மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பீட்ரூட்டில் வந்து நைட்ரிக்ஸ் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? நைட்ரிக்ஸ் வந்து இதில் வந்து ரொம்பவே இருக்குது. இந்த மாதிரி நைட்ரிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவு வெஜிடேரியனு. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் சுத்தமாகும். அதாவது நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள் சேராது, கெட்ட கொழுப்புகள் வந்து நமக்கு வந்து சேராது. நரம்புகளை வந்து சுத்தம் பண்ணி அந்த நரம்பு போகிற குழாய் இருக்குது, வெயின் போகிற அந்த குழாய் வந்து அடப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுடும். அந்த அடப்பெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அட்டாக்லாம் வருது பார்த்திங்களா, ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரும் இல்லையா. அது போக வேறு எங்கேயாவது மூளையில் வந்து பிளாக் ஆகிடுச்சி, ஹார்ட்டில் வந்து ப்ளட்டு பிளாக் ஆகிடுச்சி, போகிற வழி வந்து இதாகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நீங்கள் அந்த நைட்ரிக்ஸ் ஆக்சைடு இருக்கக்கூடிய உணவு வந்து அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆகாது. ஏன்னா இரத்த குழாய் வந்து சீராகிடும். இரத்த குழாய் சீராக இருந்ததுன்னா தான் நம்ம உடம்புல வந்து அந்த அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது, ஃப்ரீயாக இருக்கும். அதே டயத்தில் கொழுப்புகளும் நமக்கு வந்து சேராது. இதில் நார் சத்தும் கொஞ்சம் அதிகம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ செரிமானமும் நல்லா ஆகும். ஸோ இந்த ரெட் கலராக இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டில் வந்து அவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எடுக்கலாம். இந்த பீட்ரூட் நைட்ரிக் ஆக்சைடு வந்து நீங்கள் பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஜிம் போயிட்டுருக்கிறீங்க, நார்மலாக வந்து நீங்கள் ஜிம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இதை பீட்ரூட் ஜூஸ் வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்க, குடிச்சிட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, ஃப்ரெஷ்ஷாக, நரம்புகளாக நல்லா புடச்சி, அதே டயத்தில் உங்கள் உடம்பும் நல்லா பம்பாக நிற்கும், மசில்லாம் நல்லா பம்பில் காட்டும். ஏன்னா அதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால. நீங்கள் நிறைய ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை குவாலிட்டியான ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா, இல்லை ரேட் கம்மியானது எடுத்தீங்க, லோக்கல் ப்ரீ ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா அதிலெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு தரமான ப்ரீ ஒர்க் அவுட்டை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி கம்பெனிலெலாம் வந்து பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருப்பாங்க. அதாவது பீட்ரூட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட இதெல்லாம் நமக்கு வந்து சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நைட்ரிக்ஸ் ஆக்சைடு அதில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சீராக இருந்தது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம உடம்பு வந்து எந்த ஒரு பிளாக்கும் ஆகாது. இந்த பீட்ரூட் வந்து எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு அரை பீட்ரூட் அளவு இல்லைனா ஒரு 1/4 பீட்ரூட் அளவு கூட நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இதை நம்ம உடம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மோஷன் போகும்போது இல்லை யூரின் போகும்போது உங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது,
ஒரு ரெட்டிஷ் கலரில் ஒரு மாதிரி லைட்டாக வருது அப்படின்னா நீங்கள் நம்ம உடம்புல வந்து நைட்ரிக் ஆக்சைடு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மோஷன் போகும்போதும் யூரின் போகும்போதும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற டைமிங்கில் வந்து நீங்கள் வந்து அதை கட் பண்ணணும்னா கட் பண்ணி கொள்ளலாம். திரும்ப வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டிங்க. இந்த ஜூஸை வந்து நம்ம இப்படி பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்கும். நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தால் கூட இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாடி பில்டர்ஸ் தான் எடுக்கணும், ஜிம் போகிறவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து அடுத்து வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வந்து ஏபிசி ஜூஸ் வந்து எப்படி பண்ணணும், ஏபிசி ஜூஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பீட்ரூட்டை மட்டும் பார்த்துருக்குறோம். நாளைக்கு வந்து வேறு ஒரு ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நார்மல் பர்சனாக இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயன்படுத்த முடியும். சரிங்களா? இதை எந்த ஏஜ்காரங்களாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்காரங்களும் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும் இதை வந்து குடிக்கலாம். ஏன்னா இதில் வந்து வெறும் வெஜிடேரியன் தான், நம்ம வேறு எந்த ஒரு பொருளும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு அதிலே ஒரு விதமான லைட்டாக ஒரு விதமான இனிப்பு இருக்கும். இது போய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொஞ்சம் தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தேனோ இல்லைன்னா சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சீனி சுகர் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா ஒயிட் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து சரியான இது கிடையாது. ஒன்று வெல்லம், நல்ல வெல்லமாக வாங்கி சேருங்க. அப்படி இல்லைன்னா நல்ல கருப்பட்டி வாங்கி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த ரெண்டும் இல்லைன்னா சர்க்கரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரிஜினலான ஒரு பொருட்கள். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒயிட் சுகர் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸை பற்றி மிக தெளிவாக பார்த்துட்டோம். நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு, ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய உணவு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. இதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஈஸியாக வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். உங்கள் பாடி ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், டே ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்கும். நரம்புகள் நல்லா இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நரம்பு போச்சு அப்படின்னா லைஃப் போச்சு. சரிங்களா? நரம்பு நன்றாக வேலை செய்ய வேண்டும். அதே போல் நரம்புகளை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து நிறையா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பதில் வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவாக வரும், இல்லைன்னா அதுக்கு வந்து பதில் வந்து நாங்கள் கொடுப்போம். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.